உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. விபத்துகள் ஷர்றுகளுடைய மரணங்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, டிசம்பர் 18 உலக அரபி மொழி தினம் என்று 1973 டிசம்பர் 18 அன்று ஐநா சபை அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உலகமெங்கும் டிசம்பர் 18 அன்று ஆலமுல் லுகுத்தில் அரபியா அரபி மொழி தினம். 18 டிசம்பர் ஆலமுல் லுகுத்தில் அரபியா டிசம்பர் 18 அரபி மொழியினுடைய தினம். அல் அரபு வத் தமிழ் அரபும் தமிழும் அஸ்ஸதாகா லுகா அரபு மொழியும் தமிழ் மொழியும் இரு சகோதரர்களை போன்ற மொழி என்று உலகமெங்கும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 18 செம்மொழிகள். 18 செம்மொழிகளிலே சமஸ்கிருதம், சைனீஸ், கிரீக், லெட்டின் என்ற வரிசையில் அரபி மொழி 1973 அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பட்டியலிலே முன்னாள் முதலமைச்சர் லேட் அவர்கள் அரபி மொழி எவ்வாறு செம்மொழியாக இருக்கின்றதோ அதே போன்று செம்மொழிகள் தமிழ் மொழியையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி 2004 அக்டோபர் 12 ஐநாவால் தமிழ் மொழியும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அரபு மொழியும் தமிழ் மொழியும் நேசம் கொண்ட மொழி, மொழிகளில் நேசம் கொண்ட மொழி என்று சொன்னால் அரபு மொழி, தமிழ் மொழி. ஏனென்றால் தமிழ் மொழியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அரபி மொழிகள் புழங்கப்படுகிறது. அதிலே பிரதானமாக ஒவ்வொரு மனிதனும் பிறந்து பேசக்கூடிய அம்மா என்ற சொல் அரபி சொல், உம்மு என்று அரபியில் சொல்வார்கள். அப்பா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபி சொல் அபு என்று சொல்லப்படும். இப்படி அம்மா அப்பாவில் தொடங்கி கிட்டத்தட்ட 300 வார்த்தைகள் அரபி வார்த்தைகள் தமிழிலும், தமிழ் வார்த்தைகள் அரபியிலும் கலந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. அரபுக்கும் தமிழுக்கும் சுமார் 3000 ஆண்டுகளுடைய தொடர்பு. அரபியர்களும் தமிழர்களும் வணிகத்தால் தூத்துக்குடி துறைமுகம், பழவேற்காடு துறைமுகம், இவ்வாறு பல மதுரை என்னுடைய மக்கள் எல்லாம் ராமேஸ்வரம் கடல் வழியாக வணிகம் செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே இங்கிருந்து விளைஞ்ச விவசாய பொருட்களை அரபிகள் அங்கே வாங்கி செல்வதும், அங்கிருந்து விளையக்கூடிய பேரித்தம்பலம்னு சொல்றோம், பேரித்தம் தம்ரு என்று அரபியும் தமிழும் ஒரே வார்த்தை தான் இருக்கிறது. இப்படி 300 வார்த்தைகளை கொண்ட அர்த்தங்கள் தமிழில் உள்ள சில வார்த்தைகள் அரபியிலும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நெல் களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் இது போன்ற நெல் களஞ்சியத்தின் மூலமாக விளையக்கூடிய அரிசிகள் எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அரபிகள் இங்கிருந்து வாங்கி செல்வார்கள். இங்கே தமிழிலே அரிசி என்று நாம் சொல்லுவோம், இன்றும் சவுதிகள் ருஸ் என்று சொல்கிறார்கள். எல்லாமே அரபியில் மருவி தமிழிலும், தமிழில் மருவி அரபியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும். தமிழகத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னை மதராசப்பட்டினம் என்ற மாகாணம். மதராஸ் என்று சொன்னால் பாடசாலை. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரபியர்கள் இன்று இருக்கக்கூடிய சென்னை ஹார்பரின் வழியாக, சென்னை கடல் வழியாக இந்த சென்னைக்கு அரபிகள் வரும் பொழுது இன்று இருக்கக்கூடிய 100 பில்டிங் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று இன்றும் இருக்கிறது. பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில் அவங்க கப்பலிலிருந்து அரபிகள் சென்னைக்கு, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னைக்கு வரும் பொழுது அவர்கள் முதலில் பார்த்த பிரம்மாண்டமான பில்டிங் எது என்று சொன்னால் அடையாளப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு லேண்ட்மார்க்காக பயன்படுத்தியது மதராஸ். அந்த யூனிவர்சிட்டி அப்பொழுது பாடசாலையாக இருந்தது. அதை வரக்கூடிய அரபிகள் எல்லாம் அல் மதராஸ், ஹாதா அல் மதராஸ் அப்படி என்று அவர்கள் சொல்வார்கள். அல் மதராஸ் என்ற பாடசாலை, சென்னை பல்கலைக்கழகம் இன்று இருக்கிறது அல்லவா, அந்த பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்டு லேண்ட்மார்க்காக சொல்லப்பட்ட அரபிகள் அல் மதராஸ் என்றும், தமிழில் கடலோர பகுதிகளுக்கு பட்டினம் என்று பெயர் இருக்கிறது. அம்மாபட்டினம், ஜெகதாப்பட்டினம், கோபாலப்பட்டினம் என்று பட்டினம் என்ற ஊர் பெயர் தாங்கிகள் எல்லாம் அதுவெல்லாம் கடலோரங்களில் அமையப்பட்டிருக்கிறது. எனவே மதராஸ் பட்டினமாக இருந்தது. அப்போ அரபி என்ற வார்த்தை மதராஸ் பாடசாலை என்றும், பட்டினம் என்ற தமிழ் வார்த்தை இரண்டும் இணைந்துதான் மதராசப்பட்டினம் என்று இருப்பதை கொண்டு இந்த தமிழகத்தினுடைய தலைநகர் மதராசப்பட்டினம் என்பது அரபி மொழியும் தமிழ் மொழியும் ஒன்று சேர்ந்து இருந்தது என்று நமக்கு வரலாறு சொல்வதன் மூலமாக அரபியும் தமிழும் மிக நெருக்கமான மொழியாக இருந்திருக்கிறது. இது 3000 ஆண்டுகளுடைய பாரம்பரிய வரலாற்றை கொண்டது. நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக கேரளா, இன்றைய கேரளா அன்றைய தமிழ் மாகாணமாக இருக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த மாகாணத்திலிருந்து நமக்கெல்லாம் அந்த வரலாறு ஜும்மாவிலே சொல்லியிருக்கின்றோம். மாலிக் பின் தீனார் தாஜுத்தீன் என்ற அந்த ஒரு மன்னர் நபிகள் நாயகத்தை சந்திக்க சென்றார். அவர் நபிகள் நாயகத்தை பார்க்கும் பொழுது இங்கிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய சமகாலத்திலேயே மதீனாவுக்கு சென்றவர்கள். அதுல இன்னொரு செய்தியை நம்ம ஹிஜ்ரத்தில் ஒரு வரலாறு சொல்லியிருப்போம். இன்றைய இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் மதீனாவில் செட்டில் ஆனவங்க. மதீனாவாசிகள் அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த அன்சாரிகள்னு சொல்றோம். அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை எதிர்பார்த்து 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தமிழக தேசத்திலிருந்து சென்ற குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு, கௌமு துப்பா என்று சொல்லக்கூடியவர் மதீனாவுக்கு சென்று
ரசூலுல்லாவுடைய பிறப்பை கேள்விப்பட்டு அங்கே 800 குடும்பத்தினர்கள் அங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக. அப்போ மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பூர்வீக குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அரபிகளாக இன்று நாம் பார்த்தாலும் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து குடிபெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் மதீனாவிலே இன்று அரபிகளாக இருக்கிறார்கள். அங்கிருந்து வியாபாரத்துக்காக வந்த அவங்களுடைய நன்னடத்தையை பார்த்து பழவேற்காடு, அதிராம்பட்டினம், கீழக்கரை போன்ற கடலோர பகுதிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரபிகள் இங்கேயே வந்து செட்டிலானார்கள். அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து பெண் கொடுத்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. அப்படி இந்தியாவில் குறிப்பாக தமிழகம், கேரள பகுதி, அன்றைய மதராசப்பட்டினத்தினுடைய மாகாணத்திலிருந்து அதிகமாக விளையக்கூடிய இஞ்சி, இதையும் கொண்டு மதீனாவுக்கு அவர் போனதாக ஒரு வரலாறு உண்டு. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, சேரமான் பெருமான் அவருடைய பெயர். பிறகு ரசூலுல்லாஹ் தாஜுத்தீன் சொல்லி முதல் இந்தியாவிலிருந்து ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்த பரக்கத்தை பெற்றவர். ரசூலுல்லாஹ் அவருக்கு தாஜுத்தீன் பேர் வச்ச வரலாறு எல்லாம் உண்டு. அந்த வரலாறு பற்றி எல்லாம் ஜும்மால பேசியிருக்கிறோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹாக்கிமிலே பதிவு செய்கிறது, இந்தியாவிலிருந்து ஒரு மனிதர் வந்தார், ஒரு அரசர் வந்தார். அவர் நபிகள் நாயகத்தை பார்த்து இந்தியாவில் விளையக்கூடிய பல பொருட்களை அன்பளிப்பாக கொண்டு வந்ததிலே ஒரு வேர் ஜின்ஜீல், அதைத்தான் இஞ்சி அப்படின்னு சொல்றோம், ஜின்ஜீல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது தமிழிலிருந்து அரபிக்கு சென்றது. பெருமானார் அவர்கள் அந்த இஞ்சியை பற்றி கூட, இந்த வேர் இந்தியாவில் விளையக்கூடியது, குறிப்பாக தமிழகத்தில் விளையக்கூடியது, இந்த இஞ்சியில் 7 விதமான மருந்துகள் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் தமிழை பேசியிருக்கிறார்கள். தமிழ் மொழியில் விளைந்த, தமிழ் மண்ணில் விளைந்த இஞ்சியை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஜின்ஜீல் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் ஆச்சரியம் இல்லை, குர்ஆன்லயும் இஞ்சியை பத்தி வருது. தமிழ் வார்த்தையில அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். வயுஸ்பவுன ஃபீஹா கஸன் கான மிஸாஜுஹா ஜன்ஜபீலா அப்படின்னு சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஞ்சி என்ற இந்த தமிழிலிருந்து மருவி சென்ற அரபி வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி வயுஸ்பவுன ஃபீஹா, மேலும் சொர்க்கத்தின் ஜன்ஜபீல், இஞ்சி என்று சொல்லக்கூடிய இஞ்சி கலந்த ஒரு பானத்தை குடிக்க அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இஞ்சி போட்ட சாயா குடிப்பதற்கு விரும்புகின்றார்கள். அது போன்ற இஞ்சி போட்ட ஒரு ஆரோக்கியமான சுவை மிகுந்த ஒரு பானத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தமிழிலிருந்து இஞ்சி என்று மருவி சென்ற அரபு தேசத்திலே பெருமானார் அவர்களும் ஜின்ஜீல் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல வயுஸ்பவுன ஃபீஹா கஸன் கான மிஸாஜுஹா ஜன்ஜபீலா என்று சொல்கின்றான். தமிழகத்தில் விளைந்த ஒரு பொருள் அது தமிழ் மொழி மருவி அரபியாக அல்லாஹ் மாற்றப்பட்டு அது ஜன்ஜபீல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழுக்கும் அரபிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய பிற யதார்த்தத்தில் வந்த, சமீபத்தில் வந்த சில மொழிகள் எல்லாம் உலகத்தில் தோன்றிய சில மொழிகள் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் சொல்லிக் கொடுத்தது. ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் சில மொழிகள் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் தமிழும் அரபியும் மட்டும்தான் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தமிழில் சொல்வார்கள். தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பெருமானார் அவர்கள் அதே அடிப்படையில் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அல் ஜன்னத்து தக்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயுடைய காலடியில் உள்ளது, தந்தையின் சொல் இறைவனின் சொல், தந்தையின் பொருத்தம் இறைவனின் பொருத்தம் என்று பெருமானார் அவர்கள் இதே அடிப்படையில் நமக்கு இந்த வசனத்தை அரபியும் சொல்வதை போன்று தமிழும் சொல்லிக் கொடுக்கிறது. திருக்குறள் இன்று அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அரபிகளும் திருக்குறளை படித்து திருக்குறளுக்கும் நபிமொழிக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி இன்னைக்கு ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு தமிழுக்கும் அரபிக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை எப்பொழுதுமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அரபும் தமிழும் இது போன்ற நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அரபிலையும் அப்பா, தமிழ்ல அப்பான்னு சொல்றோம், அரபில அப்பு அப்படின்னு சொல்றோம். அம்மா என்ற தமிழ் வார்த்தை தான் உம்மு என்று அரபியில் சொல்லப்படுகிறது. அப்போ தாய் தந்தையில் தொடங்கி வக்கீல், ஜாமீன், ரத்து, ஹவாலா, இது போன்ற 300க்கும் மேற்பட்ட சட்டத்தில் உள்ள, அரசாங்க சட்டத்தில் உள்ள வார்த்தைகள் அரபி மொழிகள் தமிழோடு கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே பாருங்க, ஆங்கிலத்திலே தாய்க்கு என்ன சொல்கின்றான்? மம்மி என்று சொல்கின்றான். ஆங்கிலத்தில் உண்மையிலேயே மம்மி என்று சொன்னால் பேய் என்று தான் அர்த்தம். இப்போ பேய் என்ற அந்த வார்த்தையை தான் மம்மி என்று இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கின்றான். ஆங்கில மொழி என்பது அகம்பாவத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆங்கிலத்தை மட்டும் குறிக்க முடியாது, இன்னும் பல மொழிகள் கண்ணியமில்லாத சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அரபியும் தமிழும் மட்டும்தான் கண்ணியமான வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது. டிசம்பர் 18 என்பது அரபி மொழி தினம் என்பது மட்டுமல்ல, 2 தினங்களாக நினைவு கூறப்படுகிறது. டிசம்பர் 18 என்பது அரபு மொழி தினம், இன்னொன்று சிறுபான்மையினருக்கு உண்டான உரிமை வழங்கும் தினம் என்று ஐநா 1991 அன்று முடிவு செய்கிறது. சிறுபான்மையினர், கருப்பினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டினத்து மக்கள், அவர்களுக்குண்டான வேலை வாய்ப்பு, அவர்களுக்குண்டான உரிமைகள் வழங்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் டிசம்பர் 18ஆம் தேதி அன்று அதை பற்றிய விழிப்புணர்வுகள் நிறைய இடங்களில் நேற்றைய தினம் நடைபெற்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அரபி மொழி, தமிழ் மொழி என்பது மரியாதையை கற்றுக் கொடுப்பதை போன்று மற்ற மொழிகள் அகம்பாவத்தை கற்றுக் கொடுத்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பஞ்சவர்ண கிளியும் ஒரு காகமும் ஒரு மரக்கிளையிலே நின்று கொண்டிருந்தது. இந்த பஞ்சவர்ண கிளி காகத்தை பார்த்து சொன்னதாம், ஓ காக்கா, கருப்பினத்தை சார்ந்த காக்காவே, நீ எல்லாம் என் பக்கத்தில் உட்கார்வதற்கு அருகதை கிடையாது, தள்ளிச்செல் அப்படி என்று காக்காவை பார்த்து
பஞ்சவர்ண கிளி பெருமையோடு பேசியது. நிறத்தால் குலத்தால் நான் உயர்ந்தவன், மக்களால் நான் கவரப்படக்கூடியவன், மக்களால் நான் விரும்பப்படக்கூடியவன். ஆனால் மக்களால் நீ துரத்தி அடிக்கப்படக்கூடிய கருங்காக்கா. மக்கள் யாரும் உன்னை விரும்ப மாட்டார்கள், நானும் உன்னை விரும்பவில்லை, என் பக்கத்தில் நீ அமராதே என்று இந்த பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அகம்பாவம் பிடித்த அந்த பஞ்சவர்ண கிளி ஒரு வேட்டையனுடைய வலையிலே சிக்கிக் கொண்டது. அந்த வேட்டையன் அந்த பஞ்சவர்ண கிளியை எடுத்து செல்லும் பொழுது காக்காவுக்கு வேட்டையன் இது போன்ற மனித இனத்தை சார்ந்த வேட்டையன் இந்த பஞ்சவர்ண கிளியை கொண்டுட்டு போயிட்டானே, அது என்னதான் செய்யறான்னு சொல்லி காகவும் அவன் பின்னாடியே போனது. அவன் வீட்டில் அந்த பஞ்சவர்ண கிளியை ஒரு கூண்டுக்குள் வைத்து சொல்லு, குட் மார்னிங் சொல், குட் நைட் சொல் அப்படி என்று கற்றுக் கொடுத்தான். அது கீச்சு பூச்சின்னு கத்துது. அதுக்கு நாவு பெறலை. அதுக்கு நாவு பெறலுவதற்காக இஞ்சியை சுட வைத்து அது நாக்கிலே அந்த இஞ்சியை அதாவது பூண்டை சுட வைத்து அது நாக்கிலே வைக்கின்றான். பூண்டை சுட வைத்து அந்த பஞ்சவர்ண கிளியை கீச்சு பூச்சின்னு கத்தக்கூடிய அந்த பஞ்சவர்ண கிளியை டெல் குட் மார்னிங், டெல் குட் ஆஃப்டர்நூன், டெல் ஜான்சன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தான். இதை காக்கா பார்த்தது. காக்கா பார்த்துக்கொண்டு என்னிடத்தில் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது உன்னை கட்டி போட்டு அவன் மொழியில் பேசுவதற்காக உன்னை நாக்கில் சூடு வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே கருங்காக்கை என்று ஒதுக்கப்பட்ட அந்த காக்காவிற்கு அந்த வீட்டிலிருந்து ஒரு ஆயாமா கா 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 என்று சொல்லி சாப்பாடு வைத்தது, உணவு பரிமாறியது அந்த காக்காவுக்கு. அப்பொழுது அந்த காக்கா நினைத்ததாம், பஞ்சவர்ண கிளியிடத்தில் சொன்னதாம், ஓ பஞ்சவர்ண கிளியே, நான் கருங்காக்கை என்று என்னை ஒதுக்கினாய், நீ நிறத்தால் மிகப்பெரியவன் என்று ஆணவம் பிடித்து அகம்பாவத்தில் சொன்னாய். அவன் மொழியை பேச வைப்பதற்கு உனக்கு நாக்கில் சூடு வைக்கின்றான், ஆனால் என் மொழியில் அவன் பேசி என்னை அழைத்து உணவளிக்கின்றான் என்று சொன்னது. பணிவுதான் என்றும் ஒரு மனிதனை பெரியாளாக ஆக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் குறிக்கின்றது. அதே போன்று 1991 பட்டியலினத்தை சார்ந்த சிறுபான்மையினர்களாக ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த உலகம் 1991 தான் அவர்களுக்கு உண்டான உரிமையை பற்றி பேசியது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உண்டான உரிமையை வழங்கி கொடுத்தார்கள். ஹபஷி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரம்பரை அரபி அல்ல. சென்ற வாரம் கூட சொன்னேன், பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரபி பேசுவதால் ஒருவன் அரபி என்று சிறந்தவனாக ஆக முடியாது, அஜ்னபி என்று சிறந்தவனாக ஆக முடியாது. கண் பார்வை அற்ற மாற்றுத்திறனாளியான உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்து இந்த மார்க்கத்தில் கண்ணியப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இன்று வேண்டுமானால் டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் தினம், அவர்களுக்கு உண்டான உரிமையை பற்றி இந்த உலகம் பேசலாம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கண் பார்வை அற்ற ஒரு பிளைண்ட் சஹாபிக்கு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு, நேரத்தை பார்த்து பஞ்சுவலை கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பை பார்வையற்ற ஒரு சஹாபிக்கு பெருமானார் அவர்கள் கொடுத்து கண்ணியப்படுத்தினார்கள். அவசி பிலால் என்று சொல்லப்படக்கூடிய பிலாலுடைய பாங்கு, அந்த பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சில பேர் சொன்னார்கள், அரபிகள், பிலால் அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கிலே யார் ரசூலுல்லாஹ் உச்சரிப்பு ரொம்ப தவறாக இருக்கிறது, அவருக்கு உச்சரிப்பு தஜ்வீத் வரல, ஏன்னா அவர் அரபு நாட்டிலிருந்து வந்தவர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாங்கில உச்சரிப்புகளை சரியா சொல்ல மாட்டாங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ் அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒரு பக்க கட்டுரையை ஆங்கிலத்திலோ தமிழிலோ வேற மொழியிலோ எழுதி வந்தால் அந்த ஒரு பக்க கட்டுரையோ அந்த மேட்டர் அந்த விஷயத்தை 4 வரியில் பேசி முடித்து விடலாம். அது அரபிக்கு உண்டான ஒரு சிறப்பு தன்மை. அதனால தான் அப்பவே செம்மொழியில் அரபி மொழி சேர்க்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கட்டுரையை கூட 5 வரிகளில் அரபி மொழியில் சொல்லிவிடலாம். வார்த்தை சுருக்கம், கருத்துக்கள் அதிகம். 5 பேப்பரை கொண்ட தமிழில் உள்ள ஒரு செய்தியை அரபு நாட்டிற்கு அனுப்புவதற்காக ஒரு ஆஜர் இடத்துல கொடுத்தார்கள். அந்த 5 பக்க அந்த விஷயத்தை அரபியில் மொழிபெயர்த்தால் 1.5 பக்கத்துக்குள்ள அந்த விஷயம் முடிந்து விடுகிறது. அவர் கேட்டார், என்ன அதுல 5 பேப்பர் தமிழ்ல ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்தேன், நீங்க 1.5 பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா இதுதான் அரபி. அரபி ரத்தின சுருக்கமாக இருக்கும், கருத்துக்கள் நிறைய இருக்கும். அரபியில அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்கிறான்ற காரணத்தினால தான் இவ்வளவு சட்டங்களை, உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய சட்டத்தை வெறும் 30 ஜுஸுக்குள் அடக்க முடிந்தது. தமிழில் இறக்கி இருந்தால் முந்தைய வேதத்தை போன்று நம்முடைய வேதங்கள் லாரியில் கொண்டு வர வேண்டும், அவ்வளவு விஷயத்தை சொல்ல முடியாது மற்ற மொழிகள்ல. ஆனால் அரபி மொழிகளில் ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு திறன் உண்டு. ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் பாருங்கள். நிறைய பிலால் அவர்கள் எல்லாம் சில பேர் ஹய்யா அலல் பலா அப்படின்வாங்க. ஃபாவுக்கும் பாவுக்கும் ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம் கிடையாது. ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சில நபர்கள் யாரும் கோச்சி கூடாது, அவங்களுக்கு ஃபா வராது, பா தான் வரும். அப்படிதான் ஒரு மோதினாரு, ஹய்யா அலல் பலா அப்படின்னாரு. பலானா பலாய் முசீபத்துன்னு அர்த்தம். பலாய் முசீபத்தின் பக்கம் வாருங்கள்னு கூப்பிடுறீங்களா? ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிர், என்ன சொல்லியிருக்கேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம தமிழ் புத்தகத்தை பார்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னை காஃபிராக்குவாயாக, நஊது பில்லாஹ், அர்த்தம் மாறிடும். அப்போ உச்சரிப்புகளை சரியா தஜ்வீதோட ஓதணும் சொல்லி அதற்குண்டான விழிப்புணர்வை நம்ம சொல்றோம். இப்போ அரபி மொழி என்பது தஜ்வீது பிழை ஏற்பட்டால் அதனுடைய அர்த்தங்கள் மாறும் என்ற சட்டத்தையும் தாண்டி பிலால் அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். சில அந்த நாட்டு அரபியர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர் சொல்லக்கூடிய பாங்கில் உச்சரிப்பு சற்று குறைவாக இருக்கிறது, வேற யாராவது அந்த பதவிக்கு நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சபையிலே பெருமானார் அவர்கள், பிலால் பாங்கு சொல்ல வேண்டாம், அடுத்த வக்த் அசருடைய பாங்கு வேறு ஒருத்தர் நீங்களால் நியமிக்கப்பட்டவர் சொல்லட்டும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள்.
அசர் பாங்கு சொல்லப்பட்டது. மக்ரிப் பிலால் அல்லாத வேறு ஒருத்தர் பாங்கு சொன்னார். மக்ரிப் முடித்ததற்கு பிறகு வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து, பிலால் இன்று உலகத்தில் இந்த மதீனாவில் பாங்கு சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். ஏன் பிலால் அல்லாத வேறு ஒரு முஅத்தின் சொன்னாரே என்று சொல்லும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிலால் சொல்லக்கூடிய பாங்கு, எந்த பிலால் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், கருப்பு இனத்தை சார்ந்தவர், அவர் ஒதுக்கப்படக்கூடியவர், அவரை ஏன் இந்த பணிக்கு நீங்கள் நியமனம் செய்திருக்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் குறை சொன்னார்களோ, அந்த பட்டியல் இனத்தை சார்ந்த சிறுபான்மையினர் என்று நீங்கள் கருதக்கூடிய அந்த பிலால் சொல்லக்கூடிய பாங்கு அல்லாஹ்வுடைய அரிசி வரை கேட்கும். அசருடைய மக்ரிபுடைய பாங்கு அரிசிக்கு கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டது. பெரும் பிலாலுடைய அந்த தக்வா, பிலால் அவர்களை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மேராஜ் விளக்கத்தை பற்றி வரக்கூடிய மாதம் பேசுவோம். அந்த மேராஜிலே பெருமானார் அவர்கள் சொர்க்கத்திலே பிலால் அவர்களுடைய காலடி சப்தத்தை கேட்டேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒதுக்கி தள்ளிய குப்பைகள் தான் உயரும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதே போன்று யாரு பிலால்னு சிறுபான்மையினர் என்று இவர்கள் ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்களை பற்றி பெருமானார் அவர்கள் புகழ்ந்து பேசுகின்றார்கள். பிலால் அவர்கள் பாங்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கேட்கும் என்று சொல்லப்பட்டது. பிலால் அவர்கள் பாங்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கேட்கும். பிலால் அவர்களுடைய காலடி சப்தம் அவருக்கென்று ஒரு செருப்பு இருக்கிறது அல்லவா, அவர் வருவதற்கென்று பிலால் வருகிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லவா, அந்த செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழின் உச்சத்தை, சிறுபான்மையினர், பட்டின இனத்து மக்கள், நிறத்தால் நீக்ரோ என்று யார் எந்த சமூகம் அரபு சமூகம் ஒதுக்கியதோ அவர்களை சொர்க்கத்தில் உரியவர் என்று பெருமானார் அவர்கள் சொல்லியதை தாண்டி இன்றும் மதீனாவுக்கு பக்கத்தில் அவர்கள் வாழ்ந்த வீடு மஸ்ஜிதே பிலால். அவர்களுடைய வீடு மஸ்ஜிதே பிலால், பள்ளிவாசல், குடும்பம் நடத்திய வீடு கூட இறையில்லமான புனிதமாக மாறியது பிலால் ரலியல்லாஹுடைய வீடு என்ற வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. சூக்கல் பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மார்க்கெட் என்று அவர்கள் பெயரால் அவர்கள் வீடு வாழ்ந்த வீடு பள்ளிவாசல், அவர்கள் நடமாடிய இடம் குர்ஆனும் தொப்பிகளும் விற்கக்கூடிய முசல்லாக்களும் ஜம்சம் தண்ணீரும் கிடைக்கக்கூடிய சிறப்பான பரக்கத்தான இடமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பதன் மூலமாக பட்டியல் இனம், கருப்பு இனம் என்று ஒதுக்கிய பிலால் அவர்களை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கண்ணியத்தை கொடுக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்குண்டான உரிமைகளை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, பிறருக்குண்டான உரிமைகளை நாம் முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று சென்ற வாரம் நாம் பயானிலே பார்த்தோம். எந்த அளவுக்கு பள்ளிவாசல் நாம் உயிர் கொடுத்தாவது அந்த பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும். மதரசாக்கள், நம்முடைய சமூகம் மதரசாக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் என்று நமக்கு வக்ஃபு செய்யப்பட்ட முன்னோர்கள் செய்த அந்த சொத்துக்களை எல்லாம் புற வழியில் வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சொன்னோம். சமீபத்திலே உலமாக்களை எல்லாம் அழைத்து ஒரு அரசு அதிகாரி என்று சொல்ல அரசை சார்ந்த ஒரு அதிகாரி ஒருவர் எல்லாம் உங்களை உலமாக்களை சந்திக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லா உலமாக்களும் வந்திருந்தாங்க, போயிருந்தோம். அதுல முதல்ல அவர் சொல்லும் போது, பாய் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்காக 7 ஏக்கர் கபரஸ்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மண்ணறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் கிளாப் பண்ணுங்க, வெரி குட். இருப்பதற்கு வாழ்வாதாரத்துக்கு வழியை சொல்ல சொன்னால் இருக்கக்கூடிய வீடையெல்லாம் புல்டோசர் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். நமக்கு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இருக்கிற வீட்டை, உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா சுதந்திரத்தையும் பறித்துக் கொண்டிருக்கின்றான், சரியத்தை அகற்ற பார்க்கின்றான், குடியுரிமையை கேள்விக்குறியாக ஆக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கிடையில 7 ஏக்கர் கபரஸ்தான் பாய் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சபாஷ் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதற்கு பிறகு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. 7 ஏக்கர் கபரஸ்தான் ஒதுக்கிட்டோம் இஸ்லாமிய சமூகமே, ஏன்னா எல்லா இனத்தை சார்ந்த மற்ற ஜாதி என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தர்கள் எரிவூட்டக்கூடிய சுடுகாடுகள் இருக்கும். இங்கே உயர்ந்த ஜாதி, இங்கே தாழ்ந்த ஜாதி, அங்கே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு எல்லோருக்கும் ஒரே கபரஸ்தான் தான் என்ற இதுவும் இறந்ததற்கு உயிரோடு இருக்கும் பொழுதும் சரிசமமான உரிமையை இஸ்லாம் கொடுப்பதை போன்று இறந்ததற்கு பிறகும் சரிசமமான குடிக்கிறது. இங்கே இருக்கக்கூடியவர்கள், இங்கே நம்மை சுற்றி அடங்கி இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருந்திருக்கலாம், சாதாரண ஏழையாக இருக்கலாம். செல்வந்தருக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா 2 தக்பீர் எக்ஸ்ட்ரா 4 தக்பீருக்கு பதிலா இவர் பெரிய ஆஜியாரு நிறைய பள்ளிவாசல் செஞ்சிருக்கான்னு சொல்லி கூட ஒரு 2 தக்பீர் எக்ஸ்ட்ரா பெருநாள் மாதிரி கட்ட முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் சரி சமம் தான், ஆண்டியும் அரசனும் சமம், உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி. ஆனால் அதிலும் கூட சில பேர் அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது பாய், மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் வேணா எங்களுக்கு தனி சுடுகாடு கொடுங்க, அவங்க வேற ஜாதி, அவங்களோட எங்களை புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதுல ஒரு குரூப் மனு கொடுக்குது, சார் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, எங்களுக்கு தனியா கபரஸ்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். இதுவெல்லாம் சமூகத்தினுடைய ஒரு பிளவு, அதை பற்றி நாம் கவலைப்பட்டு ஒற்றுமையின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்பது தற்காலத்தில் நாம் யோசிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இறந்து போனாலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. இறந்து போனாலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. 1932 ஏப்ரல் மாதம் 16 துல்ஹஜ் பிற 20 ஹிஜ்ரி 1351 ஈராக்கிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஈராக்ல ஒரு சம்பவம். The ruler of Iraq King ஃபைசல் என்பவர் தான் 1932 ஈராக்ல அதிபராக இருக்கிறார். அவருடைய கனவிலே ஒரு நபித்தோழர் வந்து தன்னுடைய ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். இறந்தவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், உயிரோடு இருக்கிறவர் போய் ஒரு மனு கொடுக்கலாம். இறந்து போனவர்கள் கோரிக்கை வைக்க முடியுமா?
The ruler of Iraq King Faisal reported அறிக்கை தெரிவித்தார் அவருடைய கனவிலே had dreams in which உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நான் நபிகள் நாயகத்தில் வாழ்ந்த யமன் நாட்டை சார்ந்த உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நான் உங்களுடைய கனவிலே வந்திருக்கின்றேன். instructed him, அவர் ஒரு அறிவுறுத்தலின் பேரிலே ஒரு அறிக்கை அளிக்கிறார். to him move to their graves because water from the Tigris rivers was seeping in. கூகுள்ல போய் நீ டச் பண்ணீங்கன்னா உலக மீடியாக்களை பார்த்தது 1932ல 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்த யமன் தேசத்தை சார்ந்த குர்ஆனுடைய வஹி எழுதக்கூடிய பொறுப்பை உதைஃபத்துல் யமான் என்ற சஹாபிக்கு கொடுத்திருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள்மறையினுடைய வேதத்தை எழுதிய புனிதவர் அவர். 1932ல ஃபைசல் ஈராக்கினுடைய அதிபராக அப்பொழுது இருந்த ஃபைசலுடைய கனவிலே வந்து எங்களுடைய மன்னரை பக்கத்தில் இருக்கக்கூடிய டைக்ரிஸ் நதிக்கிலிருந்து தண்ணீர் அரிக்கப்பட்டு எங்களுடைய மன்னரையை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. சோ எங்களுடைய அந்த கிரேவ்ஸ் மன்னரையை எங்களுடைய கபரை மாற்றி அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். வரலாறு பெரியது. அதன் அடிப்படையில் பல முத்தவாக்களை ஆய்வு செய்து அந்த இடத்தில் அவர்களை அந்த மன்னரையை தோண்டப்பட்டது. உலக மீடியாக்கள் பார்த்தது. கூகுளிலே இன்னைக்கு சென்றால் நீங்கள் பார்க்கலாம். அன்றைய 1932 ஜசீரா பத்திரிகை உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பெரும் பெரும் பத்திரிகைகள் எல்லாம் அப்போ இருக்கப்பட்ட கேமராக்களை கொண்டு ஈராக்கிலே குவிந்தது. அது எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருவர் கனவிலே வந்து என்னுடைய கபரை வேற இடத்துக்கு மாற்றுங்கள், ஏனென்றால் இந்த நதியினுடைய தண்ணீர் இந்த என்னுடைய மன்னரை அரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியமாக சென்றார்கள். மன்னரை தோண்டப்பட்டது. 2 சஹாபிகள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழரும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிற்காலத்தில் ஈராக்கிலே வந்து அவர்கள் மார்க்க சேவை செய்து அங்கே அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். 2 மன்னரையும் அப்படியே 2 அந்த பூத உடலையும் எடுக்கின்றார்கள். கஃனில் கூட ஒரு மண்ணு கூட அரிக்கவில்லை. கஃன் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திறந்து பார்க்கின்றார்கள். ஈராக்கை சார்ந்த ஒரு டாக்டர் அவங்களுடைய கையை பிடித்து பார்த்ததிலே who's told, யார் சொன்னது இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி he is alive, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று உலக மீடியாக்கள் பார்த்த அந்த வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகின்றது. இறந்து போனாலும் தன்னுடைய உரிமையை, தன்னுடைய நிலத்திலே நான் அடக்கப்பட்ட இடத்திலே இந்த தண்ணீர் வந்து என்னை அரிக்கிறது, எனவே என்னை இடமாற்றம் செய்யுங்கள் என்ற பேரிலே அந்த 2 சஹாபாக்களையும் இன்றும் இருக்கக்கூடிய சல்மான் பார்க் என்று சொல்லக்கூடிய கபரஸ்தானிலே ஈராக்கிலே அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கபரஸ்தானில் அந்த 2 சஹாபாக்களையும் 1932ல அடக்கம் செய்தார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது உயிரோடு இருந்தும் நம்முடைய உரிமைகளை கேட்காமல் இருப்பது இறந்து போனவர்களுக்கு சமம். இறந்தாலும் உயிரோடு இருப்பவர்கள் எப்படி நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்குண்டான உரிமைகளை இன்று ஜனநாயக ரீதியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்டத்திலே நம்முடைய பள்ளிவாசலை இடித்தார்கள். சபுர் செய்து கொண்டோம். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற சபுர் நமக்கு இருந்தது. ஷரியத்தில் கை வைத்தார்கள், குரல் கொடுத்தோம். நம்முடைய மதரசா தீவிரவாத பயிற்சி அளிக்கிறது என்று சொன்னார்கள். இதுவரை பொறுமையாக இருக்கின்றோம் ஜனநாயக ரீதியாக. ஆனால் இன்று இந்த வாரத்திலே ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. எதை ஈமான் என்ற உயிர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, இஸ்லாமிய பெண்மணிகளுடைய ஹிஜாபை இதுவரை காபிர் ரவுடிகள் தான் கலட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பீகார் தேசத்துடைய ஒரு முதல்வர், ஒரு அயோக்கியன், ஒரு மருத்துவ கல்லூரியில் வேலை வாய்ப்புக்குண்டான சான்றிதழ் வழங்கக்கூடிய பணி நியமன ஆணையம் அவர் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹிஜாப் அணிந்து வந்த ஒரு பெண்ணுடைய முகத்திரையை அவர் இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான செயலை செய்திருக்கின்றார். அநாகரிகமான செயலை செய்திருக்கின்றார். இது ஒரு முதல்வர் செய்யக்கூடிய வேலையா? அப்ப பெண்களுடைய ஹிஜாபோடு இன்று துணிவோடு விளையாட இவர்கள் துணிந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற அயோக்கியர்கள் நம்முடைய சரியத்தை பறிக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மை இந்த தேசத்தில் உள்ளவர்கள் என்பதை கேள்விக்குறியாக ஆக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரே நாகரீகமற்று ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய முகத்தை, ஹிஜாபை கலட்டுகின்றான் என்று சொன்னால் இது நாம் அல்லாஹ்விடத்திலே இதை பொறுப்பை ஒப்படைப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது விரைவில் ஒரு காலம் வரும். இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இவர்கள் திருந்தாவிட்டால் இவர்களுக்கு உண்டான ஒரு தண்டனையை அல்லாஹ் விரைவில் கொடுப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய சமூகம் தான் இன்னைக்கு பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜாப் அணிந்து கொண்டு எவரோ கூத்தாடிக்கு பின்னாடி அவர் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொள், எந்த கட்சியில் வேணாலும் சேரு, உனக்கு எவன் வேணாலும் கட்சியில் நிற்கிறதுக்கு இந்த ஜனநாயக ரூல்ஸ் இருக்கு, யார் வேணாலும் போகலாம். ஆனால் ஹிஜாப் அணிந்து கொண்டு போயிட்டா அப்படியே மார்க்கெட்டை விட்டு செருப்பு கல்வி போயிட்டே இருக்கணும். அங்கே சென்று கண்ணியத்தை இது பண்ணக்கூடாது. இன்று எப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படிதமா இருக்குது? தேலுக்கு இருக்கு பார்த்தீங்களா, தேல் அதற்கு அன்றாட உணவு புழு பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். தேலுக்கு விசேஷ உணவு என்று சொன்னால் நாம சாப்பிட்ற மந்தி பிரியாணி மாதிரி தேலுக்கு வந்து கருப்பாம்பூச்சி கிடைச்சா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு விசேஷ உணவு. அப்படி அந்த தேல் கருப்பாம்பூச்சி இதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து கரப்பானை பிடிக்க முடியாது. பிறகு எப்படி தேல் வந்து கரப்பானை வேட்டையாடும் என்று சொன்னால் தேலுக்கு ஒரு தந்திரத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். தேல் கரப்பானை பார்த்தவுடன் அதை ஓடி போய் பிடிக்க முடியாது. தேலுக்கு டான்ஸ் கலையை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கான். தேல் டான்ஸ் ஆடுவான். அந்த டான்ஸை பார்த்த உடனே கரப்பான் மதிமயங்கி அந்த டான்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த தேல் அந்த கரப்பானை சாப்பிடும் என்பதை அந்த படைப்புக்கு அல்ல அப்படி படைச்சிருக்கிறான். அதே போன்று நிறைய தேல்கள் இன்னைக்கு சமூகத்தினுடைய
சமூகத்தை உலக இன்பத்தில் மூழ்கடிக்க செய்திருக்கிறது. நிறைய செயல்கள் இன்னைக்கு சமூகத்தினுடைய வாலிபர்களை தீனை விட்டும் அப்பால் இருக்கக்கூடிய சிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே டான்ஸ்ல, சினிமாவில் மூலமாக திரையில் வந்த போலி நாயகர்களை எல்லாம், போலி ஹீரோக்களை எல்லாம் ஹீரோக்கள் என்று அதை பார்த்து மதிமயங்கி கடந்து கொண்டிருக்கின்றான். ஒரு காலம் வரும் அவர்கள் எல்லாம் தேல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பாருங்க, இப்போ சென்னைக்கு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கு அரசாங்கத்தால் நம்முடைய தமிழக முதல்வர் எந்த கட்சியை சார்ந்தவன் நாம் அல்ல, இருந்தாலும் பாராட்ட வேண்டிய விஷயத்தில் பாராட்ட வேண்டும். ஒரு முதல்வர் ஒரு அநாகரிகமான செயலை செய்தாலும் நாம் தட்டி கேட்போம். அதே போன்று ஒரு முதல்வர் ஹாஜிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் ஹஜ்ஜிக்காக செல்லும் பொழுது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் சுமார் 39 கோடி செலவிலே ஹஜ் ஹவுஸ் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ் ஹவுஸ் கட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர். அதுக்கு சில ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி கிளப்பி விடுறான் பாருங்க. அதாவது ஹஜ் ஹவுஸ் கெட்டப்பட்ட அடிக்கல் நாட்டு விழாவிலே காஜியார் புறக்கணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு போடுறான். ஆடு நனையுதுன்னு ஓநாய்க்கு என்னடா கவலை? ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓநாய்க்கு என்ன கவலை? ஆஹா, ஆடு நம்மளுடைய தோஸ்துன்னு சொல்லி கவலைப்படுதா? அந்த மாதிரி அதுல சில பேர் ஏற்கனவே தான் சென்னை ஹவுஸ் ஹஜ் ஹவுஸ் சூளையிலே இருக்கிறது, அதுக்கப்புறம் எதுக்கு ரெண்டாவது ஒரு ஹஜ் ஹவுஸ்? வரலாறு தெரியாத இவர்கள் தற்குறிகள் என்று சொல்வதிலே எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா சூளையில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ் ஹவுஸுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். சூளையில் இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டின்னு சொல்றாங்கல்ல, அது ஆணைக்கார் அப்துல் ஷுக்கூர் என்பவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரலுக்கு பக்கத்தில் அந்த இடத்தை லொகேட் பண்ணி சென்ட்ரலில் இருந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய எக்மோருக்கு வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் பக்கத்தில் வந்து தங்குவதற்காக அவர் தானமாக கொடுத்த இடம். அது நாமே வசூல் பண்ணி ஒருத்தரால் கட்டப்பட்ட ஹஜ் ஹவுஸ். அது பிரைவேட், தட் இஸ் நாட் எ கவர்மெண்ட். பட் ஆனால் அது நிர்வாகம் பண்றது கவர்மெண்ட். அதனால தான் இந்த ஹஜ் ஹவுஸை கவர்மெண்ட் சார்பாக கட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் இப்பொழுது முடிவெடுத்து சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்முடைய அந்த உரிமைகளை தயவு செய்து பெறுங்கள். அன்னைக்கு ஒரு அம்மா எஸ்ஐஆர்ல என் பேர் இருக்கா இல்லையா தெரியல, ரொம்ப பதப்படுத்து போனாங்க. சரி, நாட்டுப்பற்று அதிகமா இருக்கு போல தெரியுது இந்த அம்மா. ஓகே, என்ன சொல்றது, என் பேர் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து கொடுக்குறோம், என் பேர் சப்மிட்டான்னு சொல்லி. அந்த அம்மா வந்தது, அஜரத் என் குடும்பத்தில் மருமம் பேர் இருக்கா பாருங்க அஜரத், மக பேர் இருக்கா பாருங்க அஜரத், எல்லா பேரும் சப்மிட் ஆயிடுச்சா பாருங்க அஜரத், நாளைக்கு இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ், நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணும். சரிமா, இவ்வளவு அக்கறையா கேட்குதுன்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சிக்கிட்டு நம்மளும் பார்த்து கொடுத்தது. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, அப்பதான் நம்ம சமூகம் இன்னும் திருந்தாதுன்னு நினைச்சேன். இல்ல அஜரத்து, ஓட்டு வருது, எலெக்ஷன் வருது, ஆளுக்கு 1000 ரூபான்னு சொன்னா மருமகனோட சேர்த்து 5000 ரூபாய் கிடைக்கும். ஓட்டு பேர் லிஸ்ட் இல்லாட்டா அந்த 5000 ரூபாய் யார் கொடுப்பான்னு கேட்குது. இந்த மாதிரி இருந்தா நம்முடைய சமூகம் என்னைக்குங்க ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு எவனுக்கோ ஓட்டை போட்டு இந்த நாட்டை தவறானவர்களுக்கு கொடுத்து விட்டால், இன்றும் இந்தியா 13 வருஷமா தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. கொடுத்துட்டா அவன் அந்த இடத்தை விட்டு வரமாட்டான். அந்த அதிகாரத்தின் பேரில் அதே தான் உட்காருவான். மானம் ரோஷம் உள்ள அரசியல்வாதி யார் தெரியுமா? நாட்டில் ஒரு குண்டு வெடிப்போ, நாட்டில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் எனக்கு ஆட்சி செய்ய தகுதி இல்லை என்று ராஜினாமா செய்யக்கூடியவர்கள். மும்பையில் நடைபெற்ற ஒரு குண்டுவெடிப்பிலே முன்னாள் அரசியல்வாதி என்ன செஞ்சார்? அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜினாமா செய்தார். அதுதான் ஒரு அரசியல். ஆனா என்ன நடந்தாலும் தொடர்ச்சி போட்டுட்டு மக்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு பிணத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் ஆட்சியை ஒப்படைத்தால் விரைவில் அந்த தேசத்தையோ அந்த மாநிலத்தையோ யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு 5000 கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஓட்டுக்காகன்னு சொல்லாம தேச பற்றோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆவணங்களையும் பத்திரம் பாதுகாப்போம். நம்முடைய சமூகத்துடைய பள்ளிவாசல், மதரசாக்கள் எல்லா ஆவணத்தையும் பத்திரமாக வைத்திருப்போம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.